இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீதியிலே இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் விரைய சனியா வராரு. அதாவது 7 நாட்டு சனியா வராரு. நான் எது செஞ்சாலும் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செய்கிறேன், மற்றவங்களை ஏமாத்தலை, மற்றவங்களை துன்பப்படுத்தலை, மற்றவங்களை எதனால என்னோட சொல்லாலும் செயலாலும் உடலாலும் நான் காயப்படுத்தலை அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருனாலே வந்து பாருங்க, அவருக்கு விசேஷ பார்வை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அந்த விசேஷ பார்வை உங்களுக்கு என்ன பாவத்துக்கு வருது அப்படின்னா தைரிய குருவா இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரிஷபம் அந்த லவ்வையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். 2025 ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட், ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025ங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னு இருக்குது. எங்க சில வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு நிறைய கெட்டது செய்ய போகிறாரு அப்படின்றாங்க. ஒரு சிலர் குரு பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ராகு பயிற்சி உங்களுக்கு வந்து ராகு கேது அதில் பாதாளத்தில் தள்ள போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரே மேஷத்துக்கு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது ரொம்ப மட்டமாக இருக்குது. ஒரே ரிஷபத்துக்கு இது ஆவரேஜாக இருக்குது, இது பிலோ ஆவரேஜாக இருக்குது, இது அபவ் ஆவரேஜாக இருக்குது. இப்படின்னு பல விதமாக பல ஜோதிடர்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அப்போ எங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரே குழப்பமாக இருக்குது. நாங்கள் ரிஷபம், எங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஆன் தி ஹோல் மொத்தமாக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க. ஆக அந்த மாதிரிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு கன்க்ளூஷனாக இந்த 3 பயிற்சி பொதுவாக வந்து பாருங்கள், இந்த 2025 3 பயிற்சி நடக்க போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்ச் மாதம் சனி பயிற்சி, மே 14 குரு பயிற்சி, மே 18 ராகு கேது பயிற்சி. இவங்க இந்த ராகு கேதுவை நம்ம ஒன்றாவே பாவிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேரும் நம்மளை சேர்ந்து நம்மளை வந்து கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை நம்மளை இருக்கிற இடத்துலையே உட்கார வைக்க போகிறாங்களா, இல்லை நம்மளை வந்து கீழே பாதாளத்தில் டம்ப் பண்ண போகிறாங்களா, அந்த கன்க்ளூஷன் தாங்க இப்போ உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, இது வந்து அதே மாதிரி பாருங்கள், இது உலகத்தில் இருக்க எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்கிறோமோ அது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்தில் இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன். இதில் உங்களோட சுய ஜாதகத்தில் உதாரணத்துக்கு நாங்கள் சனி பகவான் ரிஷபத்துக்கு லாபத்தில் வராரு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த சுபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி 8ல் இல்லாத இருந்தால் மட்டும் போதும், அந்த ரிசல்ட் 100க்கு 90% நடந்துடும். ஆக சுய ஜாதகத்தில் அந்த கிரகத்தை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சூப்பராக இருக்குன்றோம், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லாவே இல்லை, குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு போகிறார் ரிஷபத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லாவே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாங்கள் 100% சூப்பராக இருக்குது அப்படின்னா 20% தான் நடக்கும், 30% தான் நடக்கும், அப்படி இருக்கும். உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த கிரகங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்போது 100க்கு 100% பர்ஃபெக்டாக நடந்துடும் அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். சரி, இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த ராசி உதாரணத்துக்கு நாங்கள் ரிஷப ராசி, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, அதுவும் என்கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி, நம்ம வந்து பாருங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இந்த 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் ராசி, காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள், பொதுவாக மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசி ஏய்னா ஏய் ஏய் அப்படின்வாங்க, அந்த மாதிரி. அதாவது மேஷராசி கிட்ட நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா, நீ என்னப்பா, நீ ரொம்ப சூப்பர்ப்பா, நீ டூப்பர்ப்பா, உன்ன மாதிரி புத்திசாலி யாருமே இல்லை, உன்ன மாதிரி பராக்கிரமசாலி யாருமே இல்லை, உன்னால் முடியும், உன்னால் முடியலைன்னா யாராலையுமே முடியாது, இப்படி பல விதமாக அவங்கள வந்து சஸ்கா மஸ்கா பண்ணி தான் இந்த காரியத்தை நம்ம சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள், ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜிஸ்ட்டாக எங்கள் உங்களுக்கு பதிவிட விருப்பப்படுறேன். அவங்கக்கிட்ட நம்ம ஈல்ட் ஆகி தான் அவங்கக்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்டை வந்து வாங்க முடியும், நம்மளுக்கு ஃபேவராக அவங்களை ஆக்ட் பண்ண வைக்க முடியும். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள், இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய
பீதியிலே இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் விரய சனியா வராரு. அதாவது 7 நாட்டு சனியா வராரு. 7 நாட்டு சனின்னா, ஐய்யய்யோ! 7 நாட்டு சனி ஒண்ணுமே இல்லாம நம்ம நடு ரோட்ல நின்னுடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அது உண்மை கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல 7 நாட்டு சனியா இருந்தா கூட, உங்க வயச நீங்க பாருங்க. நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர். இப்ப தான் வந்து பாருங்க, ஒரு 16+ இல்ல ஒரு 20+ அப்படி இருக்கீங்க. வாழ்க்கையில ரவுண்ட் 7 நாட்டு சனி வராரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு விரைய சனியா இருப்பாரு. கண்டிப்பா வந்து பாருங்க, நெறைய படிப்பினைகள குடுப்பாரு, நெறைய கஷ்டங்கள குடுப்பாரு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, நல்லபடியா சொன்னா கேட்டுக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, 4 சாத்து சாத்தி சொன்னா கேட்பாங்க பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "அடி உதவுறா மாரி அண்ணன் தம்பி உதவுறதில்ல" அப்படின்னு. ஆனா அது வந்து இந்த அடி கிடையாது. இறைவனோட திருவடி. பட் இருந்தாலும் அத மாத்தி சொல்ட்டாங்க. அந்த மாத்தி சொன்னதே கூட நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையாகும்போது தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அத வேணா வச்சுக்கலாம். ஆக அந்த மாதிரி சனி பகவான் நல்லா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். அப்போ ஒரு விஷயத்த ஒரு பனிஷ்மென்ட்டோட சொல்லும்போது நம்ம கேட்போம். வாழ்க்கைக்கான படிப்பினையே அவர் குடுப்பாரு. சில பல கஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் குடுக்க தான் செய்வாரு. ஆனா, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சுமையா இருந்தாலும் ஒரு சுகமான சுமையா தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆனா, சனி பகவான ஓவர்டேக் பண்ணணும் அப்டின்னா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு 7 நாட்டு சனி வருதுன்னா, தயவு செஞ்சு ஒண்ணு வச்சுக்கோங்க. என்ன அப்டின்னா, ஹானஸ்டி. ஹானஸ்டி இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். நான் எது செஞ்சாலும் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செய்றேன். மத்தவங்கள ஏமாத்தல, மத்தவங்கள துன்பப்படுத்தல, மத்தவங்கள எதனால என்னோட சொல்லாலும், செயலாலும், உடலாலும் நான் காயப்படுத்தல அப்டின்னா, சனி பகவான் உங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டார். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனியா இருக்கு அப்டின்னா. அதையும் மீறி அவர் என்னென்ன மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் குடுப்பாரு அப்டின்னா, சனியினோட பார்வையில உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப சரி, ஓகே. இப்ப சனியினோட பார்வை வந்து உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். பொதுவா வந்து சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவத்த பார்க்குறார். அதாவது விரய சனியா இருந்து 2ஆம் பாவம். தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்த பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, குடும்பத்தில இவ்ளோ நாள் வரைக்கும் இருந்து வந்த சப்போர்ட் அப்டின்றது குறையும். புரியுதுங்களா? அதே மாரி அம்மா உங்களுக்கு பயங்கர ஃபேவர். அம்மா உங்கள தங்க தாம்பாளத்தில வச்சு தாங்கின்னு இருப்பாங்க. அம்மா உங்கள வந்து திடீர்னு கண்டுக்கவே மாட்டாங்க. நீ அடங்கவே மாட்டேன்ற. உன்ன நான் கவனிக்க மாட்டேன். இப்டி குடும்ப ரீதியா சில பல குழப்பங்கள ஏற்படுத்துவாரு. ஓகேங்களா? 2வது வந்து பாருங்க 6ஆம் பாவத்த பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்டின்றது என்னன்னா, ருண, ரோக, சத்ருஸ்தானம். ருண, ரோக, சத்ருஸ்தானம் அப்படின்போது என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு கடன குடுப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு விதத்துக்கு நீங்க வந்து ஒரு தோராயமா ஒரு 25 வயசு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு போறீங்க. அந்த வேலைக்கு சரியா போல. சம்பளம் வந்து பிடிக்கப்படுது. அப்போ வந்து வீட்ல வந்து சம்பளம் குடுக்கணும். ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குவீங்க. அந்த மாரி கடன், கடன், கடன் நெறைய வாங்கி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆவீங்க? கடன் குடுக்க முடியாம தவிப்பீங்க. இந்த மாரி ஒரு ஸ்டேஜ ஏற்படுத்துவார். இது எல்லாருக்குமா? இல்லைங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச உதாரணத்த நான் சொல்றேன். ஏதோ ஒரு விதத்துல கடன். அப்படின்றது நம்மள வாங்க வைப்பார். அதே மாரி நோய். நோய் வந்து பாருங்க, பொதுவாவே சனி பகவானோட டார்கெட்டட் ஏரியா அப்படின்னா இடுப்புலேருந்து நம்மளுக்கு குதிகால் வரைக்கும். இந்த எலும்புகள் தான் அவளோட டார்கெட்டட் ஏரியா. அதுக்காக முதுகு தண்டுவடத்த விட்டு வைப்பாரு, ஸ்பேர் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. உடல்ல இருக்க அத்துணை எலும்புகளையும் அவர் டார்கெட் பண்ணி இடுப்பு தண்டுவட நம்மளுக்கு வலி, வேதனை, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, கால் முட்டி அடிபடுறது இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் குடுப்பார். புதுசு புதுசா நம்மளுக்கு எதிராளிகள் இருப்பாங்க. புதுசு புதுசா எதிரிக முளைப்பாங்க. பொதுவா மேஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா டைரக்ட்டா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுவாங்க. ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டி. அப்ப இந்த ருண, ரோக, சத்ரு பாவத்த அவர் பார்க்கறதுனால நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்றது வருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, சனி பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்த பார்க்குறார் விரய சனியா இருந்து. பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால நம்மளுக்கு நெறைய லக் வந்து குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நெறைய லக்கு குறையும். நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா, டக்குன்னு அதுக்கான ஒரு ரிசல்ட் வரும். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கும். ஒரு லக் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கும். இப்ப அந்த ஃபேவர்னஸ் எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் குறையறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சனியினோட பார்வை. இது விரய சனியா இருக்கு அப்படின்னா, இது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வராரு அப்படின்னா, இத்தன விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஓவர்டேக் பண்றதுக்கும் நான் உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டேன். யூ ஷுட் பி வெரி ஹானஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? சரி, இப்ப ஒரு மத்தியம வயசு இருக்கு. ஒரு 40 கிட்ட வருது அவங்களுக்கு. 38, 39, 40, 40+ வருது. அப்ப 2வது ரவுண்டு சனி வரும். 7 நாட்டு சனி 2வது ரவுண்டா வரும். அது வந்து பாருங்க, விரய சனி வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கு சனியும்போது பயங்கர லக்க குடுப்பார். அப்படி கிடையாது. ஆனா, அவரு நம்மள வந்து துன்புறுத்துறது அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவர் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து உங்கள சிலையா செதுக்கிட்டாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சோண்டு சிடும்பு இருக்குன்னா, அத கிளீன் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்ப பெருசா வந்து ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது இருக்காது. இதே சனி பகவான் 3வது அட்டெம்ப்ட் வராரு, 3வது ரவுண்ட் வராரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வயசு வந்து பாருங்க ஒரு 60+, 70 கிட்ட வருது அப்படின்னா 3வது ரவுண்டு வருவார். அப்ப 3வது ரவுண்டு வராரு அப்படின்னா, தங்கு சனி அப்படின்னு வருவார். தங்கு சனியா வரவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது சாலிடா நான் தருவேன்.
தந்து தான் ஆவேன் அப்படின்ற முடிவோடு வருவார். அப்போ நம்ம உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, மனசு ஆரோக்கியம், நல்ல தூக்கம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஆக சனி பகவான் என்னென்ன பாவத்தில் வராரு, சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கு அடுத்து வந்து குரு பகவான். குரு பகவான் வந்து பாருங்கள் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக இருக்கார். இவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. அப்படி வரக்கூடிய குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரிய குருவாக வரதுனால உங்களுக்குள்ளே வந்து பாருங்கள் அங்கே சனி வந்து லைட்டாக நம்மளை வந்து அப்படியே அதிர்வான், அதிர வைப்பான், நடுக்க வைப்பான், நம்மளை கொஞ்சம் லைட்டாக நிலக்குலைய வைப்பான். விரைய சரியாக இருந்தால் மட்டும், இல்லைனா பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. தங்கு சனியாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த தைரிய குரு வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். சனி வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுறான்னா இவர் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுறது, நீ என்ன இரிட்டேட் பண்ணுற, நான் அவனை வந்து என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்பா வந்து திட்டுறாரு, அம்மா வந்து அரவணைக்கிறாங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை. ஓகேங்களா? அப்போ இந்த தைரிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அதிகப்படுத்துவார். நம்மளுக்கு வந்து பாருங்கள் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ குருனாலே வந்து பாருங்கள் அவருக்கு விசேஷ பார்வை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அந்த விசேஷ பார்வை உங்களுக்கு என்ன பாவத்துக்கு வருது அப்படின்னா தைரிய குருவாக இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 7ஆம் பாவம் அப்படின்றது என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம் அப்படின்றது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும். இப்போ நீங்கள் மேஷராசி லேடியாக இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க புரிதல், அந்யோன்யம், ஒரு மன சந்தோஷம் இதை வந்து குறிக்கிறது. அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கொஞ்ச நாளாக மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி பாசம், நேசம் இதெல்லாம் இல்லை. டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு, கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துடுச்சு, ஒரு கோல்டு வார் மாதிரி உள்ளே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் குரு பகவான் அதை சரி பண்ணிவிடுவார். சரி பண்ணிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடாக இருக்கும். நிறைய வந்து பாருங்கள் பொதுவாக இந்த 7 நாட்டு சனியில் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது. இதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்களோட சுய ஜாதகத்திலே கலத்திரஸ்தானம் சரியில்லாமல் இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்க ஜாதகமாக இருந்தால் கூட குருனோட பார்வை அப்படின்றதுனால அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி விடு, நம்ம ஒய்ஃப் நம்ம விட்டு கொடுக்கலாம், சரி விடு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற விட்டு கொடுக்குற மனப்பான்மை, பெருந்தன்மை அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தைரிய குருவாக இருந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அங்கே வந்து பாருங்கள் அவர் பாக்கியஸ்தானத்தை பார்த்து நம்மளுக்கு வரக்கூட லக்கெல்லாம் கெடுக்கிறார். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு என்னென்னலாம் வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்துருவார். அப்பா வந்து காசு கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க, அம்மா வந்து அடடா அப்பாக்கு தெரியாமல் காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த கதை தான். ஸோ குரு உங்களுக்கு ஃபேவர் பண்ண போகிறாரு, மறந்துடாதீங்க. எல்லா பாக்கியங்களையும் குரு கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே தைரிய குருவாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாக 7 நாட்டு சனியில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் முடக்கத்தை ஏற்படுத்துவார், தொழிலில் ஒரு ஸ்டேசஸ் ஏற்படுத்துவார். ஆனால் இவர் லாபஸ்தானத்தை பார்க்கறதால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த மூத்த சகோதரர்கள்னால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த சனி பயிற்சி லைட்டாக கெடுக்க பார்க்கும், குரு பயிற்சி ஓவர்டேக் பண்ணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், என்டையர்லி சப்போர்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது மே மாதம் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாக போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பயிற்சியாகக்கூடிய ராகுவும் கேதுவும் எந்த பாவத்தில் இருக்காங்க மேஷம் உங்களுக்கு அப்படின்னா ராகு பகவான் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குங்க, எப்போ சுபஸ்தானத்தில் அசுபர்கள் வந்து உட்கார்றாங்களோ அப்போ அதனோட பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிவிதமான ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 10ல் ஒரு பாவி வந்தாலும் சரி, 11ல் ஒரு பாவி வந்தாலும் சரி, நல்ல ராஜயோகம், அரசனை போல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு யோகம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. அதுக்கும் மேலே ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்டு, ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். நாங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோங்க, எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக குரு சப்போர்ட் பண்ண போகிறாரு, ராகுவும் சப்போர்ட் பண்ண போகிறாரு. அதுக்கும் மேலே கேத்து வந்து பாருங்கள் 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அவரும் உங்கள் காசு பணத்தை கெடுக்க போகிறதில்ல, பிள்ளைங்க ரீதியாக ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் கொடுப்பார். என்ன அப்படின்னா பிள்ளைங்க உங்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப பாசமாக அப்படிலாம் இருக்காது, ஒரு வியர்டாக இருப்பாங்க, தாமரை இலையில் தண்ணி போல் இருப்பாங்க, இவ்வளோ தான். ஆக நல்லா யோசிச்சுக்கோங்க, மேஷம் 2025 7 நாட்டு சனியிலையும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வருஷம், அதாவது ஒரு வருஷம் குரு பகவான் உங்களை என்டையர்லி காப்பாற்றிடுவார். 1.5 வருஷம் ராகு சாலிடாக காப்பாற்றிடுவார். கேது பெருசாக காம்ப்ளிகேஷன் கொடுக்கவே மாட்டார். சனி சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பு அப்படின்றது இல்லை. உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நீங்கள் கேட்குறதே எங்களுக்கு புரியுது, எல்லாம் ஓகேங்க, நாங்கள் 2025 நல்லா இருப்போமா கஷ்டப்படுவோமா அப்படின்னு கேட்டிங்களா, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்காக வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. இத்தனை கிரகங்கள் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை உண்டு, சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. அவர் என்ட்ரன்ஸை ஏற்படுத்திட்டே இருந்தாலும் ஒரு வருஷம் சாலிடாக குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். 1.5 வருஷம் ராகு பகவான் காப்பாற்றிடுவாங்க. அப்போ 2025 நீங்கள் ஒன்று இருக்கிற மாதிரியே இருப்பீங்க, இல்லை இருக்கிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது சாலிடாக வரும். கீழே போயிட மாட்டீங்க, கவலைப்பட வேண்டாம். சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது. ரிஷப ராசி அன்பர்கள், பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி. பொதுவாகவே வந்து பாருங்கள், ரிஷபம் அன்பு, பாசம், கருணை, நேசம், லவ், ரொமான்ஸ் இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ஓட்டுவாங்க. 60 வயசாக இருந்தால் கூட அது ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லவ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிஷபம் அந்த லவ்வையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கே அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஹிடன் கேரக்டர் தெரியவே தெரியாது. பொதுவாக ரிஷபம் அன்பு அன்பு அன்புன்னு எதிர்பார்ப்பாங்க. நான் பார்த்த வரைக்குங்க பெரும்பாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அது அன்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே தப்பு செஞ்சுடுவாங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு பையனை பார்க்குறாங்க, ஒரு கேர்ள் இருக்குது, ஒரு பையனை பார்க்குது, அவர் 4 வார்த்தை நல்லா பேசினா, அம்மா நல்லா சாப்பிடுமா, ட்ரெஸ் நல்லா இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே ஃப்ளாட். அந்த பையன் யார் என்ன ஏது எதையுமே யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம், சிம்மம், விருச்சிகம் இவங்க கிட்டலாம் அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், துலாம் அட்ராக்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமம், அவ்வளோதான். செம்ம சண்டை, லைஃப் நல்லாவே இருக்காது, நிம்மதியாகவே இருக்காது. இருந்தாலும் என்னோட லவ் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்களோட லவ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது கல்யாணத்துக்கு வரல, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கல, விட்டுட்டான், ஏமாற்றிட்டான், கேவலப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சுயமரியாதை பாதிக்கப்பட்டுடுச்சு, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து உன்னால் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துட்டேன், நான் உன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிமலையாக வெடிப்பாங்க, பீக்கில் போவாங்க. ஆனால் எவ்வளோ பீக்கில் போயிட்டு எவ்வளோ ஹை பொசிஷனில் இருந்தாலும் அந்த பையனை மறக்க மாட்டாங்க. இதுதான் ரிஷபம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மனசு சொல்கிற பேச்சியே கேட்குறவங்க தான் ரிஷபம். இதில் லக்னம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனுசு லக்னமாக இருக்குது, இல்லைனா மிதுன லக்னமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம், சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா எஸ்கேப் ஆகலாம். ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் தான் லவ் லவ் லவ்னு யோசிக்கிறோமே, அன்பு அன்பு அன்புன்னு யோசிக்கிறோம். உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான அன்பு, உண்மையான பாசம்தான். கிடைக்காத ஒன்றுத்துக்கு ஆசைப்படுறதுனால எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் குறை, சஞ்சலம், கவலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ரிஷபம் வந்து பாருங்க எப்பயுமே சூப்பராக இருக்குது அப்படின்னா என்னத்தை சூப்பராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லாருமே கமெண்ட் கொடுப்பீங்க. பட் பியாண்ட் தட் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் 2025 ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதாவது இருக்கிற 12 ராசியிலுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மாவலஸாக இருக்க ராசி எது அப்படின்னா ரிஷப ராசி தான். ரிஷப ராசியாக நீங்கள் இருக்கீங்க, ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருக்கீங்க, என்ன லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஷப ராசியாக இருக்கீங்க அப்படின்னா சாலிடாக 95% பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமானது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் கோச்சார பிரகாரம் லாப சனியாக வரார், அதாவது 11ஆம் பாவத்தில் வரார். 11ஆம் பாவத்தில் வராரு அப்படின் போது பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாபர் சுப இடத்துல உட்கார்றாரோ அப்போ எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸை கொடுத்துருவாரு அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்கள் கோச்சார பிரகாரமாக இல்லை, கோச்சார பிரகாரமாக மட்டும் இல்லை, சுய ஜாதகத்துலேயும் நம்மளோட தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயங்கரமாக சம்பாதிப்போம். எப்படி சம்பாதிப்போம், ஏதா சம்பாதிப்போம்லாம் கிடையாது, 4 பேர் அடிச்சு பிடிச்சாது சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்பாதிப்போம். இதே வந்து பாருங்கள் குரு இருக்காரு, புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், நான் நியாயம் தவற மாட்டேன், நான் தர்மம் தவற மாட்டேன், அப்படி லொட்டு லொசுக்கு நிறைய வேதாந்தம் பேசுவோம், புரியுதுங்களா? பட் பியாண்ட் தட் இப்போ நம்மளுக்கு கோச்சார பிரகாரம் வந்து பாருங்கள் 11ஆம் பாவம் சனி பகவான் வந்து உட்காரதுனால நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது வரும். இது வரைக்கும் தொழில் செய்யலைங்க நாங்கள் ரிஷபம், இப்போ நாங்கள் வந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க, ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் லாப சனியாக இருந்து இவரோட பார்வை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இவரோட பார்வை வந்து பாருங்க 5ஆம் பாவத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்.
ரிஷபம் ரொம்ப நாளாக வந்து கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரீதியாக ஒரு மனக்கசப்பு, மனக்கஷ்டம், மனசஞ்சலம், பிள்ளைங்க ரீதியாக வந்து பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கும் ரிஷபம். கிடைக்காது அங்கே ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த பாசம்ன்றது கிடைக்காது. அடுத்து யார் டார்கெட்? நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கை. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், கடகம்லாம் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால. அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்க ரீதியாக வந்து மனக்கஷ்டம், மனசஞ்சலம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து லாப சனியாக இருந்து அவர் 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கிளியர் பண்ணிடுவார். கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், லாப சனியாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறார். 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம். துஷ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2024 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருந்தார். ஜென்ம குருவாக இருந்ததுனால சில தேவையில்லாத அசிங்கம், அவமானம் இதெல்லாம் சந்திக்க நேரிட்டுச்சு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு, பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த அசிங்கம், அவமானம், அவப்பேறு, அவசொல் உங்களாலேயும் வந்திருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தாலேயும் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கலாம், இல்லை எதிர் வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் அப்படியா கூட இருக்கலாம். ஆக அவங்களால வந்த அவப்பேறு அப்படின்றது குரு பகவான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவார், அதாவது கிளியர் பண்ணிவிடுவார். குரு பகவானும் கிளியர் பண்ணுவார். சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த அவப்பேர் அவசொல் அப்படின்றத நல்லிஃபை பண்ணிடுவார். கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஆக லாப சனியாக இருந்து இந்த பாவங்களை பார்க்கறதுனால நிறைய நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பயிற்சி. அப்போ ஒன்று நல்ல கன்க்ளூஷன் வந்திருக்கவங்க, சனி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சனி பயிற்சி. அதுக்கடுத்து குரு பயிற்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாரு? ஜென்ம குருவாக இருந்து 2ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்குன்னு உங்களோட டிக்னிட்டி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், வசதி வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும். ரிஷபத்துக்கு பெருசாக இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அம்மா சாப்பிட்டியம்மா, முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு பையன் ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு, இது எல்லாமே கிடச்சிடும். ஏம்மா சாப்பிடவே மாட்டேன்றேம்மா, சாப்பிடுமா அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இது அத்தனையும் கிடச்சிடும். பட் பியாண்ட் தட் இது பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2ஆம் பாவம் குரு பகவான் வந்து உட்கார்றதே எப்படி சொல்கிறாங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப குரு அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப குருவாக வந்து உட்காரதுனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது வரும். அதுக்கடுத்து அவரோட பார்வை அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? குரு பகவான் குடும்ப குருவாக இருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓவர் கம் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓவர் கம் பண்ணிடுவீங்க. சத்ரு பெருசாக ரிஷபத்துக்கு சத்ருலாம் கிடையாதுங்க. ஏன்னா யார்கிட்டையும் பகச்சிக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. கூலான பர்சனாலிட்டிஸ் கிடையாது. அதுக்கும் மேலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே யாராவது உங்களை பார்த்து ஒரு பொறாமை, உங்களை வந்து ஒரு எதிரியாக பாவிச்சாங்க அப்படின்னா அவங்களும் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ குடும்ப குருவாக இருந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அங்கே சனி பகவான் லாப சனியாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அவரே உங்களோட அசிங்கம், அவமானம், பேர் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிவிடுவார். அதுக்கும் மேலே கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது இருக்குது, சொச்சம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொச்சம் குச்சம் ஏதாவது இருக்குது அப்படின்னா குரு பகவானும் அந்த அவசொல் அப்படின்றத என்டையர்லி ரெக்டிஃபை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆக சனியும் நல்லது செய்ய போகிறாரு, குருவும் நல்லது செய்ய போகிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் குடும்ப குருவாக இருந்து 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நல்ல முன்னேற்றம். ஆல்ரெடி அங்கே லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துட்டுருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார போகிறாரு. கூட குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சூப்பர் டூப்பராக இருக்கும், கவலையப்பட வேண்டாம். அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் உட்காரார். ஒரு பாவி சுபஸ்தானத்தில் உட்காரார். அப்போ தொழிலில் ஒரு பெரிய மேன்மை, பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும். இதை எப்படி உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு டவுனில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டாக்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு பாம்பே மாதிரி சிட்டியில், டெல்லி மாதிரி சிட்டியில், இல்லை பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி ஒரு சிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் திடீர்னு பயங்கர வைரல் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சிலர் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? திடீர்னு பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க, திடீர்னு காணாமே போயிடுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஃபேமஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதை யார் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் ஏற்படுத்துவார். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் ஆன் தி ஹோல் எல்லாமே நல்லது பண்ண போகிறாங்க. யாராவது கெட்டது பண்ண போகிறாங்களா? இருக்கார் கேது பகவான். கேது பகவான் வந்து பாருங்கள் 4ஆம் பாவத்தில் இருக்கார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தானம். சுக தாயார் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய கிடையாதுங்க. ஒரு 5% ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றத அவர் பண்ணுவார். அந்த 5% காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார். இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அம்மா உங்களுக்கு அப்படியே மனம் முட்டத்தினால அம்மாவனோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம போகும். மேக்ஸிமம் வந்து ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார். சரி, இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துகிற அந்த 5% கேது வந்து கெட்டது செய்ய போகிறார். அதை எப்படி பசிஃபை பண்ண முடியும்?
அதுக்கு பரிகாரம் இருக்குது. பரிகாரங்கள் பலிதமாகாமல் போனதா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு டாக் வாங்கிக்கோங்க. டாகை டாக் வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா கேத்து பசிஃபை ஆகிடுவார். அதுக்கு இல்லைங்களேங்க, நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், நாயெல்லாம் வளர்த்தா வந்து வீட்டில் இருக்கவங்களாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சில பலர் சொல்கிறாங்களே ஜோதிடர்கள் அப்படின்லாம் எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலி கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா வீட்டில் டாக் வளர்க்கணும். இல்லையா, நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோங்க, எங்களால் டாக் வளர்க்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடணும். நான் என்னோட கேத்து பசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இனிப்பு பிஸ்கெட் அதுங்களுக்கு வாங்கி போட்டு அதுங்களுக்கு தோல் நோய் வச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், முடியும்னா டாக் பிஸ்கெட் வாங்கி போடுங்க. இல்லைன்னா இனிப்பு கம்மியாக இருக்க பிஸ்கெட்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி போடுங்க. ஏன்னா பொதுவாக டாக்ஸ்க்கு வந்து நிறைய இனிப்பு நிறைய உப்பு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டாலே போதும். கேத்து வந்து பார்த்திங்கன்னா முழுசும் பசிஃபை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக 2025 ரிஷபம் உங்களோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா, அதே மாதிரி பாருங்கள் குரு பகவான் நல்லா இருக்காரா, ராகு பகவான் நல்லா இருக்காரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு பகவான் நல்லா இருந்தால் கூட சரி, உங்களுக்கு கோச்சார பிரகாரம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ரிஷபம் 2025 உங்களுக்கான வருடம். திரும்பி சொல்கிறேன், இந்த வருடம் நம்ம அன்பு, பாசம், நேசம், லவ் அப்படின்லாம் இருக்காதீங்க. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான வருடம். சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.